வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி தேர்தல் முடிந்து 6 மணி ஆகிறது. இந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படல. நான் நினைக்கிறேன் விடிய காலமே இந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று நினைக்கிறேன். ஸோ விரைவாக முடித்திருக்க வேண்டிய தேவை இருக்கும். பார்ப்போம். இன்றைக்கும் ஒரு சில லைவ்கள் வரலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தமாக என்றால் ரேகிங் தொடர்பான ஒரு வீடியோ, ஒரு ஷார்ட் வீடியோ. அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீங்கள், சப்ரமுக பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவன் ஒருவர் உடுப்பு ட்ரௌசரை கலட்டப்பட்டு ஆக்களுக்கு முன்னால் அவமானப்படுத்தப்பட்டு அந்த மாணவன் தன்னுடைய அவமானம் தாங்காமல் ஹாஸ்டலில் போய் தூக்கு போட்டு செத்தது ஒரு விடயம் உண்டு. அதை தவிர நினைக்கிறது உங்களுக்கே தெரியும், அந்த வரப்பிரகாஷ் யாழ்ப்பாணத்தின் பகுதி வதையில் அவனை டிப்ஸ் அடிக்க செய்து கொலை செய்ததிலிருந்து இதுவரை காலம் இந்த ரேகிங் என்றது என்ன மாதிரி என்றதை பார்ப்போம். சரி, அதை பார்க்கறதுக்கு முன்னம் நான் இதை கொண்டே நான் ஜேவிபியோட கொழுவினோன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் ஜேவிபிக்கு எதிரான கருத்தில் சொல்லுறேன். உண்மை என்னென்றால், நான் 2006ஆம் ஆண்டு செகண்ட் ஷைல எக்ஸாம் எடுத்து 2006ஆம் ஆண்டு டிசம்பர் ஹட்டனுக்கு போய் 7ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பேராதன பல்கலைக்கழகத்துக்குள்ளே நுழைகிறேன். அப்போ நுழையக்குள்ள எங்கள் அண்ணாண்ட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான். அவர் அப்போ இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிலையோ ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டில் படிச்சிருந்தவர். நான் கட்டனில் இருந்து ட்ரெயின் எடுத்து விடிய காலமாக இங்கே வரேன். அவர் என்ன ட்ரெயினில் ரிசீவ் பண்ணி செனட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். செனட்டுக்கு போய் பாருங்கள், ஒரு தடவை 7 மண்டா யாழ்ப்பாணத்துக்கு டூர் வாராக்கள், எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகிற எங்களுடைய உறவுகள் ஒரு முறை பேராதன பல்கலைக்கழகத்தை போய் பாருங்கள். வந்து போய் பார்க்கறது உங்களுக்கு கட்டாயம் நினைக்கிறேன். கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்கள் இலங்கையில் உண்டு. ஸோ அதில் கிரவுண்டுக்குள்ளார நடந்து பேராதன பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தெரியும். இதில் சரசவியனால் இறங்கி அதில் அவற்றை பைக்கை கொண்டு வந்து அந்த கிரவுண்டில் கிரிக்கெட் கிரவுண்டில் அந்த மெட் எடுக்கிற அந்த அவரத்தில் அதே நிகழ்ச்சி 2008 அதே மாதிரி தான் இருந்தது. அந்த மாமரத்தோடு வச்சு அவர் லொக் பண்ணிவிட்டு அப்படியே செனட்டுக்கு நடத்தி கூட்டிகிட்டு போகிறார். செனட்டுக்கு போகிறோம். அது போய் அங்கே ஆற தாண்டி அதில் போய் பூசடியால் போய் செனட்டுக்கு போகிறோம். செனட்டுக்கு போய் ஃபஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு அப்போ உண்ட சீனியர் சொன்ன கதைக்க போகிறாங்க என்றால் நான் பேர் சொல்ல போகிறேன். கௌஷிகன். என்ன கௌஷிகன்னா என்னுடைய சூப்பர் சீனியர். அடுத்தது இமீடியட் சீனியர் பிரதீபன். பிரதீபனுடைய பேர் அலிப்புடுக்கு. அதே நேரம் அலிமுடுக்கு. ஆனால் நாங்கள் கூப்பிட்றது அலிப்புடுக்குண்டு. ஆனால் அதே நேரம் கௌஷிகன்னாண்ட சகடை அவருடைய காட். என்னுடைய கார்டு எனக்கு ஒரு பேர் வைத்திருப்பார்கள், நெல்லி என்றால். இது நாங்கள் ரேக்கிங் பண்ணும்போது நாங்கள் நெல்லி என்று தான் கூப்பிடுவோம், சகடை என்று தான் கூப்பிடுவோம், அலி என்று தான் கூப்பிடுவோம். அப்போ ரேக்கிங் பண்ணப்படும் போது நாங்கள் இப்போ யாரும் கொண்ட சீனியர் கேட்டால் சகடை என்று தான் சொல்லுவோம். வேறு ஒன்று தெரியாது. சகடையை தேடி பிடிக்கலுமோ, சகடை யாருன்னு கண்டுபிடிக்கல. யாருண்ட சீனியர் கேட்டால் நெல்லி என்று தான் சொல்லுவோம். நெல்லியை கண்டுபிடிக்கலுமோ, அலியை யாருன்னு கண்டுபிடிக்கலுமோ, அப்போ கண்டுபிடிக்க இயலாது. ஸோ தங்களுக்கு அதோட பேராதன பல்கலைக்கழகத்தின் காலங்காலமாக இருந்து வார ஒரு நடைமுறை. அதாவது மாணவர்களை கூட்டிக் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் டேல இருந்து எனக்கு ஒரு 6 மாதம் ஒரு மரண டிராகிங்கோடு தரப்பட்டது. பிரதீபன் தான் எங்களுடைய இமீடியட் சீனியர். ஒரு அலுப்பை. ஆனால் உண்மையாகவே இந்த வரைக்கும் என்னுடைய சீனியர்களில் மறக்காமல் இருக்கிறேன் என்றால் பிரதீபனாவும் கௌஷிகனாவும் தான். ஸோ அதில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம். அப்போ முதன் அவங்களுக்கு தெரியும், ஹில்டா ஒபேசேகர ஹோல். நீங்கள் இப்போ கேர்ள்ஸாக இருப்பீங்க நினைக்கிறேன். அது ஒரு காலத்தில் யாருக்கு இருந்தேன் என்று சொன்னால் பாய்ஸுக்கு தான் இருந்தது. 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தான் நாங்கள் விட்டுட்டு ஜேம்ஸுக்கு ஓடினாங்க. பேக் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு ஜேம்ஸில் இருக்கிற பொம்பளையில் அவ்வளோ ஹில்டா ஓடி வந்தது. குவார்டர்ஸை மாற்ற சொல்லி ஒரு நாளில் மாறினது. அன்றைய படங்கள் எங்கேயும் கிடந்தால் எடுத்து போட்டு காட்டுறேன். ஒரு நாளில் தான் ஓடி வந்து நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடி போனால் அங்கே ரூம் பிடிக்கணும். அங்கே ரூம் பிடிக்கிறதுக்காண்டி ஓடுறோம். அதே நேரம் அங்கே இருக்கிற பொம்பளை எல்லாம் ஓடி வந்து அப்போ என்ன அம்பிட்ட கிடந்தது அது எல்லாத்தையும் அள்ளி கொண்டு இஞ்சி ஓடி திடீர்னு நடவிச்சிட்டாங்க. லோ ஸ்பீக்கரில் ஓடுறோம். ஆனால் அங்கே போனால் அங்கே அவையண்ட பார்க்க அறைக்குள்ள ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி தந்துட்டு போயிருக்கோம் தானே. பொம்பளை ரூமுக்குள்ள அங்கே போய் பார்த்தா அப்படி படங்கள் நாங்கள் தான் நினச்சி கொண்டு படியில் தான் அப்படி படங்கள் ஹாஸ்டலில் விட்டுறதா ஆகுது. அங்கே போய் பார்த்தா சும்மா ஒவ்வொரு படியில் தடியோட வைக்கணும். கிருத்திக் ரோஷன் இப்படி நிற்கிறார், அவர் அப்படி நிற்கிறார். ஜேம்ஸில் இங்கே இவ்வளவு வந்தால் நாங்கள் ஒன்றுமே எடுக்கல. எங்களுக்கு தெரியும் பொடியல் ஹாஸ்டல்னா எப்படி இருக்க தெரியும். அங்கே உண்டு காயும் இங்கே உண்டு காயும். ஸோ இல்லாத மல்லி பேக்கில் போகிறதுக்குள்ள உள்ளுக்குள்ளே இருந்துட்டாலும் இது எங்கண்ட
ரூம். நான் வெளியே போங்க அடியப்பா, இது க்ளீன் பண்ணி போட்டு தரவேண்டா. சரி, கிடந்த ஒரு பேக் எடுத்து கூட அங்கே ஓடி போய் அங்கே ரூம் பிடிச்சது. ரூமை பிடிச்சி பேக்கை வச்சு துறப்பு பண்ணி கொண்டு ஓடி வந்தது. அப்படி தான் எங்களுடைய பேர் எதனா பல்கலைக்கழக இது. அப்போ ஒரு முறை நான் 6 மாத ரேக்கிங், நாங்கள் 4 பேர் இதில் இருந்தால் அவங்க எல்லாரும் சேர்த்து ஒரு வீடியோ போட்டால் பொம்பளை போவோம். நான், மற்றது ரண்டி, நாசா, மற்றது அப்போ டென்டல் ஃபேக்கல்ட்டி தானே, நாசா, நான், ரண்டி, நாசா, மற்றது லவபிரதனுக்கு வந்து ஏதோ பேர் ஒன்று வச்சுருந்தவங்க, என்னண்டு பேர் ஞாபகம் இல்லை. ரண்டி என்றது திருவோணமலை ஓசியில் இருந்து வந்த என்னுடைய நண்பன். நாசான்றது மென்னாரில் இருந்து வந்தேன். உங்களுக்கு மேலே பேரோட மறந்துட்டேன். அந்த அதுக்கு இந்த இது ஞாபகம் இருந்தது, எங்களுக்கு காட் நேம் ஞாபகம் இருந்தது, மேலே பேர். மற்றது லவபிரதன் ஞாபகம் இருக்கிறனால அவன் மெடிசன் என்டர் பண்ணி என்னோட வந்து இப்போ மெடிக்கல் கம்யூனிட்டி மெடிசின் படிச்சு கொண்டிருக்கான் லவபிரதன். ஸோ 4 பேர் தான். இப்போ தலைவர் வந்து யாருன்னா லவபிரதன் தான் தலைவர். ஸோ விடிய காலம் எத்தனை மணிக்கு எழும்போகணும்? விடிய 5 மணிக்கு எழும்போகணும். எழும்பி நாங்கள் அந்த நேரம் பெல் கட்டையில், அது ஷர்ட்டுகளுக்கு பெல் கட்டையில் ஒரு நல்ல அனுபவங்களே சொல்கிறேன். கெட்ட அனுபவங்கள் ஜாழ்ப்பாணத்தில் நடந்தது. என்ன பேர், குமரன் பிரதீபனா பேர் உண்டு, சீனியர். எல்லாத்தையும் நான் ஓப்பனாக சொல்கிறேன், பேரோட சொல்கிறேன், சரிதானே? அப்போ விடிய ஒரு 6-6:30 வந்து நல்ல கூதல் காத்து குளிர், கேண்டீன்டே கூதல் காத்து குளிர். நாசமாக போனவங்க உள்ளுக்குள்ள ஒன்றும் போட விட மாட்டேன். உள்ளுக்கு ஒன்றும் போடல, அது கேம்பஸுக்கு போய்கல ஷர்ட்டும் ட்ரௌசரை தான் போடலாம், கீழையும் ஒன்றும் போடலாம், மேலேயும் ஒன்றும் போயிடாது. அது தொங்கினா வேற பிரச்சனை. ஆனால் கூதல் காத்து சும்மா பயங்கரமாக இருக்கும். தலைக்கு கேப் ஒன்றும் போடலாம், ஒன்றும் போடல. சப்பாத்து போட்டால் சொக்ஸ் போடலாது, அதுக்கு விட்டவங்க நினைக்கிறேன். சொக்ஸ் போட்டு கொண்டு போகிறோம் நாங்கள். அதையும் கலட்டி வாய்க்கில் வச்சு கொண்டு நிற்கணும். சொக்ஸ் போட்டு கொண்டு போனால் சில நேரம் கோவம் வந்தால் சும்மா குளிரெண்டா சொல்லாது. அதுக்கு இல்லை எங்கண்ட கொஞ்சம் பேர் இருக்குது தானே, ஷர்ட்டை போத்தா ஷர்ட்டில் நாத்தம்ண்டா சும்மா துவைக்கிறமில்ல ஒன்றும் இல்லை, அப்படி தான் போகிறது. ஸோ 7 மணி 7:15 எழும்பினா என்ன நடக்கும்? 7 மணிக்கு எழும்பினால் ஃபேக்கல்ட்டிக்கு போகணும், 7:30 போகணும், லெக்சர்ஸ் நடக்கும். லெக்சர்ஸில் போய் எல்லோரும் நித்திரை. ஏன் நித்திரேட்டா? இரவு ரேக்கிங். என்ன ரேக்கிங்? 4 மணிக்கு முடிஞ்சு லைனில் போகணும். எங்கே போகணும்? எங்களுடைய அந்த நேரம் குவார்ட்டர்ஸில். குவார்ட்டர்ஸ்ன்றது மைனஸ் ஸ்டாஃப் இருக்கிற குவார்ட்டர்ஸ். அங்கே ரூம் ஒன்று எடுத்து 4 பேரும் ஒரு ரூமில் இருந்தாங்க. ஒரு பெட்டில் 2 பேர், மற்ற 2 பேர் குப்பை இடம் அம்மா சொல்லி வேலையில் மணக்கும் அண்டின சாப்பாடும் சொல்லி வேலை இல்லை அந்த 6 மாதம். அப்போ 4 மணி என்றோடனே இவனுகள் லெக்சர்ஸ் முடிஞ்சு போயிடுவாங்க தானே. போய் பின்னாடி உங்கள் ஊசில் போய் விளையாடுவாங்களா, இல்லை கிரிக்கெட் போய் விளையாடுவாங்க. விளையாடி போட 6 மணி இவனுகள் பொழுதுபோக்கு சாமான் கிளியில் இப்போ நாங்கள் தானே அடிங்கடா கோல் அடிமைகளுக்குன்றோடனே கோல் வரும். யாருக்கு வரும்? 11க்கு தான் வரும். அதனாடி ஜஸ்டி ஆயிக்கிறார் மச்சான் கொதைங்களா அண்டா எல்லாரும் போய் இருக்குது பக்கத்து. என்ன ஜஸ்டி பெற சொல்கிறாங்களா? நான் என்னடா ஆயிரியல் நாங்கள் இங்கிலீஷில் ஒரு வருஷம் கேட்கலாம். ஜஸ்டி அறையில் இருக்கிறோம், ரூமில் இருக்கிற சொல்ல அறையில் இருக்கிறோம் குருத்துமான்றது தமிழ், ஜஸ்டியான்றது சிங்களம். ஸோ குருத்துமா அறையில் இருக்கிறோம் குருத்துமா. சாப்பிட்டீரா? ஓம் சாப்பிட்டான், ஓம் சாப்பிட்டோம். குட் ஈவினிங்கடாப்பா மாறி குட் ஈவினிங் ஜஸ்ட் மாண்டா சும்மா கிழிஞ்சுது. அப்படியே குட் ஈவினிங்கோ இங்கிலீஷோ வாய்க்கிறீங்க. உடுப்பெல்லாம் போட்டுன்னு வா ஹில்டாக்கு டா வாண்டா. நீ ஒரு 5 மணிக்கு சொன்னால் 7 மணிக்கு போயிடாது. 5 மணி போனால் 5 ஒன்றுக்கு அங்கே நிற்கும். எப்படி எடுத்து கொழுவோம்னு தெரியாது. ரேக்கிங் எனக்கு ஒரு ஷர்ட் அண்ட் ட்ரௌசர் ஒன்று இருக்குது. எப்படி செருப்பு போட்டோம்னு தெரியாது. இங்கே குவார்ட்டர்ஸில் இருந்து இப்போ இருக்கிறவனுக்கு தெரியும். குவார்ட்டர்ஸில் இருந்து ஹில்டா வரைக்கும் ஓடி போகணும் மூச்சு எடுக்காமல். உடனே அதுக்குள்ள ரண்டி வந்து இப்படி நாசா நல்லா ஓடுவான். உடம்பானால் இப்போ லவபிரதன் அடுத்த குண்டன். நான் வந்து இப்படி என்னோட ஓடுறது மூச்சு எடுக்க நின்று ஓடி இடையில வருவாங்க. பைசிக்கில் ஒன்றுமே தெரியாத மாதிரி வருவாங்க. எங்கடா போறீங்கடா? குருத்துமா அங்கே போகிறேன்னு சொல்லக்கூடாது. ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு சொன்னால் அடிவிடும். என் வேறு யாரும் சொன்னால் அதே உண்மை. குருத்துமா பொழுதுபோக்குக்காக ஓடுகிறோம் குருத்துமா. என்னடா எக்ஸசைஸ் பண்ணுறீங்களாண்டு? ஆம் குருத்துமாண்டு. எக்ஸசைஸ் காணுமாடான்னு கேட்டால் அதுக்கு அர்த்தம் திருப்பி போகிறீங்களான்னு அர்த்தம். இல்லை குருத்துமா இன்னும் வேண்டும். ஓடுங்கள் பார்க்கலாம்டா. திருப்பி ஓடுறது. எங்கே ஓடுறது? கிரவுண்டை போய் சுற்றி அதுக்குள்ளால் ஓடும் போய் சொல்லலாம். சரி இப்போ கிரவுண்ட் ஒரு 4 ரவுண்ட் அடியுண்டு. இப்போ என்ன கிரவுண்ட்? எந்த கிரவுண்ட்? இங்கே இருக்கிற ஃபுட்பால் கிரவுண்ட் இல்லை, கிரிக்கெட் கிரவுண்ட், அங்கே இருக்கிற ஃபுட்பால் கிரவுண்ட், எல்லா கிரவுண்ட் எல்லாத்தையும் சுற்றி ஆடி ரவுண்ட் 4 ரவுண்ட். அப்போ அந்த நேரத்தில் லெக்சரர்ஸ் வந்து மடிச்சு கேட்பேன், ஏன் தம்பி ஓடுறீங்கன்ட்டு. சார் ரிலாக்ஸுக்கு ஓடுறேன் சார். மண்டப்பிள்ளை ஆண்டு யோசிப்பாங்களேன்டா ஷர்ட்டும் ஃபார்மல் ட்ரௌசரும் போட்டுக்கொண்டு கிரவுண்டால் ஓடுவேன் சுற்றி. இவங்கண்ட ரேகிங். ஆனால் அது சந்தோஷம். அந்த குளிர் அது ஒரு அனுபவம். ஓடுறாண்டு தள்ளி கொண்டு ஓடுறது, அவங்க பார்க்குறாங்கடா ஓடுறாங்கன்ட்டு நடக்கிறது, போன அடி விழுகிறது, எல்லாமே சந்தோஷமான அனுபவம்.
திடீர்னு இன்னொருத்த வந்து பைக்கில் மறைப்பான். அவன் வந்து வெட்டினரியாக இருப்பான். இந்த ஜசிவன் ஒரு ஆள் இருக்கு. இந்த கேச மாதிரி தான் வந்து மறைக்கும். எங்கடா ஓடுறீங்கன்னு ஓடர் சில நேரத்தில் வரும். வெட்டினரியோட டென்டர் கதைக்க கூடாது. அப்போ எங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். முண்டு கதைக்கலாமா கதைக்கூட என்ன வரையா குருத்துமா ஓடிக்கொண்டிருக்கிறோம். குருத்துமா எங்கடா ஓடிக்கொண்டிருக்கிறீங்கடா உடற்பயிற்சிக்காக ஓடிக்கொண்டு சரி திருப்பி ஓடுங்கோ. குருத்துமா எங்களுடைய முதல்வர்களுடைய கட்டமைப்பு யார் சீனியர்ஸ் முன்னாள் இருக்கும் பெரியவர்களுடைய கட்டமைப்பை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். குருத்துமான் திருப்பி அடிவிடும் போறேன். திருப்பி ஓட பேருந்து கோல் எடுத்து கொடுத்துமா வரவா கொடுத்துமாண்டா இவ்வளோ நேரம் வராமல் என்னடா செய்தியல் இவ்வளோ நேரம் உங்கள் யார் சொன்னா ஓட சொன்னாண்டா காட்டி கொடுக்கல. அது இந்த சீனியர் தான் சொன்னவர் 4 ரவுண்ட் ஓடுண்டு காட்டி கொடுத்தா ஏன்டா காட்டி கொடுத்து நீ அடி வரும். கொடுத்துமா பொழுதுபோக்கா ஓடி கொண்டிருக்கிற கொடுத்துமா 4 தடவை கூப்பிட்டு வச்சு அடிப்பாங்க. அங்கே இருக்கிறவனு தெரியும் இந்த மாதிரி தான் ஓட விட்டுருப்பாண்டு கோல் பண்ணி விட்டுருப்பான் ஓட விட்டுறியாண்டு. நீ பொழுது நாங்கள் வர சொல்கிறோம் நீ பொழுதுபோக்காண்டி கிரவுண்டில் ஓடி கொண்டிருக்கிறியாண்டு கூப்பிட்டு அடி விடும். சும்மா இல்லை உண்மையாகவே அடிப்பானு அடி தோப்புக்காரன் போட்டு அடி இல்லை தலைவிழாயிரு குனிஞ்சு நில்லு அப்படி இப்படி என்ன இல்லை. ஆனால் இந்த எல்லா ரேக்கிங்குமே சந்தோஷமான ரேக்கிங். ஒன்றுமே கவலையான ரேக்கிங் இல்லை. எல்லாமே ஒரு தடவை வந்து ஹில்டாவில் எங்கள்ட சாவச்சேரி வைத்தியசாலைக்கு இந்தியாவில் ஒரு இந்தியாவில் பக்கம் ஒரு ஃபார்மசி ஒன்று போட்டுக்கொண்டு குந்தன் ஒரு வைகுந்தன் ஒரு டென்டல் டாக்டர் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் தான் ஆள் பற்றாள் சரிதானே. குந்தனை வந்து இமீடியட்டும் இல்லை சூப்பரும் இல்லை சூப்பர் சீனியர் 3வது பேட்ச். ஆனால் ஏதோ கல்யாணம் கட்டி ஏதோ இமீடியட்டுக்கு வந்திருந்தவரை நினைக்கிற ஒரு ஆள் யாருடைய கௌசியண்ணாக்கள்கிட்ட பேட்ச். அப்போ குந்தன் ஒரு நாள் என்னடா முறைஞ்சு பார்க்குறேன் நெல்லி என்று சிரிச்சாடிப்பாண்ட ஏன்டா சிரிக்கிறேன் முறைஞ்சும் பார்க்கல. அது இப்படி இருக்கும் சிரிப்பு விட்டுவாங்க சிரிச்சாடி விடும். என்ன சிரிப்போட நாட்கள் சீனியர் ரூமில் வந்துருந்து ஜெஸ்டமான ரூமில் சிரிக்கிறியோட அணி அடி விடும். அடி என்னாச்சும் ஃபார்மில் விடும். அவங்களோட ஃபன் ஒரு ஆற்றல் அவ்வளோதான். அப்போ ஒரு முறை வாய் வந்து நான் வந்து சொன்னார் போய் பாத்ரூமில் டொய்லெட் பிட்டுகளை வந்து மூஞ்சியை வச்சு கொண்டுறாண்டு. அப்போ என்ன சொன்னா சொல்லி போட்டாரே. அப்போ ஃபுல்லாக உடம்பு கழட்டுப்பட்டுட்டு உடுப்பெல்லாம் கழட்டுப்பட்டு நான் அதுக்காண்டி நான் போய் எங்கேயுமே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ எடுத்து யாரும் பையன் வந்து எதிராக கம்ப்ளைண்ட் பண்ண இல்லாது நான் அது எந்த நடவடிக்கையும் விட மாட்டேன். அது நாங்கள் அன்பாக வேண்டிக் கொண்ட ரேக்கி நாங்களாவே கேட்டு வேண்ட ரேங்கி கொண்டு வச்சு கொள்வோமே. பையன் ஒரு கான சொல்லிச்சு போய் இராச நெல்லி நீ ஆள் நட்டிக்கிறாய் நாயே பெரிய அளவு குஞ்சு ரெண்டு நினைப்போடா ஒரு சிறக்கழுவி நான் திரிகிறேன் நான் கண்டு நிற்கல சிறக்கழுவி நான் காய்ச்சி பண்ணிக்கிறாய் இடவங்களை அப்போ ஹோட்டெல்லாம் போட்டுக்கொண்டு கிளினிக்கு போவாங்க அண்ணாவர். அப்போ போய் பாத்ரூமில் மூஞ்சி வச்சு கொண்டா நான் போய் முழங்காலில் நின்று கொமாட்டுக்குள்ளே வச்சு கொண்டு திருப்பி வந்து செம்மறி நான் சொல்கிறேன் கணக்கு பாத்ரூமில் மூஞ்சி வச்சு எத்தனை நேரம் வந்துடா இருக்கிற மூத்திரம் போய் வாங்க போய் மோத்தாவில் குழி என்ன இருக்கிற கரையில் இல்லை எந்த குளிருக்கு இல்லை கண்டி குளிரில் ஒரு நாளைக்கு இரவு 12 மணிக்கு பைப்பை திறந்தா தெரியும் தம்பி சொர்க்கம் குளிரா தம்பி என்று சோப்போட ஆட்டையை சோப் பண்ண சோப்பு இருக்காதாங்க போய் சொல்லுவாங்க இப்படி அம்மனமா போய் பக்கத்து ரூமில் தட்டி சோப் போட்டு போயிட்டு தட்டினா அவன் சிங்கள சீனியர் டென்னிலாக தான் இருக்கும் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அவன் அடிப்பான் படிச்சு கொண்டு அவன் தட்டுறியா நாய் ஆனால் தட்டாடி இவன் அடிப்பான் இந்த மாதிரி தட்டா அவன் குளிக்காமையாட அடிக்கிறேன் பல்லு வேறு அடிக்குச்சு கிட்டு கொடுத்துப்பா நினைச்சு கொள்ளுங்க கொடுத்து டேய் போய் கேள்றா ரூமில் என்ன போய் தட்டி ஐயான்னு சொன்னாலும் பேசுவான் சிங்களத்தில். அன்புக்குரிய குருத்துமா அவர்களே எங்களுக்கு ஒரு சவர்க்கார துண்டு கொண்டு தருமாறு அன்புடன் கேட்டு அதில் ஒரு நல்ல அனுபவம். அதில் அந்த குழி இருக்குல்ல அவன் என்ன செய்வான் தெரியுமா வந்து ஒரு கத்தியால் விராண்டி போட்டு ஒரு சொன்ன இந்த காரணம் உனக்கு இதோட போய் குழியல் இவன் என்ன சொல்லி விடுவான் வயதான சொல்லி விட மாட்டா அந்த சவக்கார துண்டை நாயே அரைவாசி பாதி அப்படியே வரவனும் முழுக்க பாய்க்க கூடாது ஒரு இவ்வளவு துண்டை கொண்டு அதை குளிக்கவே வேணும் மூஞ்சையும் கழுவ வேணும் கழுவிட்டு வந்துருந்தேன் என்னடா குளிருதாண்டு என்னோட சொல்லி ஆமாச்சா அந்த காதுடைக்கிற அந்த இது ஃப்ளோ மேட்டால் எடுத்து சுழச்சி விடுறான் அப்படியே பாவம் குளிரில் நடுங்கிறான் போத்து விடுறாண்டு அரியனவா தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் சந்தோஷமான ஞாபகங்கள். திருப்பி இன்னொரு தடவையோட சான்ஸ் ஒன்று கிடைச்சா வாழ்க்கையில இன்னொரு தடவை பேராதனையில் 2006 2007 நான் ஏன் பேராதனை வைத்தியசாலைக்கு ஓடி போனா நினைக்கிறீங்க இதே அந்த ஞாபகங்களை மீட்டி பார்க்கறதுக்காக தான். பின்னேரங்களில் போய் பேராதனை வைத்தியசாலையில் அந்த ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி தியேட்டரில் போய் குந்தி கொண்டிருக்கிறதுக்குரிய காரணங்கள் என்ன பழைய ஞாபகங்கள் இவங்க எங்களுக்கு அடித்த அலுப்புகள். நான் அடிக்கிறேன் நான் திருப்பி பேராதனைக்கு இருந்து விலத்தி போயிட்டேன் ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு நான் அடிக்கிறேன். ஆனால் அந்த ஞாபகம் அந்த சந்தோஷம் அதில் போய் இப்போ
ஆர்ட்ஸ் தியேட்டர் முன்னால் ஒரு ரேகிங் பீரியட் சொல்லி விட்டானுங்க ஒரு ஜிக்கா படம் போடுறாங்க மச்சான் போய் பாருண்டு இவங்க இப்படி சொல்ல போட்டாங்களே இவ்வளவு நல்லவங்க இல்லையே இவங்க எங்களையே ஃபோன் பார்க்க இல்லாது அது இதுன்னு சொல்றவங்க இப்படி ஜிக்கா படம் போடுறாங்களா அது ஆர்ட்ஸ் தியேட்டர்ல இவ்வளவு பொம்பளை இருக்கத்தக்கனே ஜிக்கா படம் காமசூத்ரா படம் ஓடுது எங்க ஓடுது காமசூத்ரா படம் ஓடுது ஆர்ட்ஸ் தியேட்டர்ல அப்ப நான் சரி படியல் தானே பார்க்க விடுவாங்க பண்ண போய் பார்க்க முடியும் நாங்களும் பர்ஸ் கொண்டு போயிடாது பொக்கெட்டுக்கு 1000 ரூபாய் காசு கொண்டு டிக்கெட் எடுக்கிறது போய் நின்று போனா பாவி அந்த பக்கம் இருந்து ஹில்டா பக்கம் நிக்குது 1 கிலோமீட்டருக்கு பொம்பளையல் லைன் பெட்டேல் லைன் காமசூத்ரா பாக்குது இங்கால பெடியால் ஒரு 250 தான் நிற்கும் காவாசி அங்கால 1000 பேர் அதுக்குள்ள பம்பல் தானே அதுக்குள்ள போனா அந்த டைம் எங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது போட்டு போயிடாது வெறும் டிஷர்ட்டும் வெறும் ஷர்ட்டும் வெறும் ட்ரௌசரும் தான் போட்டு போகணும் அங்கே போடுறது காமசூத்ரா படம் எப்படி இருக்க வேண்டிய ஜோதிச்சு பாருங்க இதெல்லாம் சந்தோஷமான ஞாபகம் அந்த ஆர்ட்ஸ் பேக்கெட் தியேட்டர்ல நான் இப்போ 2022 போய் இருக்கேன் வரான பின்னர் இருந்து யோசிக்கிறேன் கௌசி என்ன நானும் நீங்களும் வந்து திருப்பி இதில் நானும் கௌசி என்ன வந்து நேரில் எங்கள்கிட்ட பைக் இல்லை நான் A level கிளாஸ் எடுத்து கொண்டு நான் கௌசி என்ன வந்து 3rd இயர் நான் A level கிளாஸ் அப்போ நெல்லி நீ உலகிறதானே பைக் கொண்டு எடுண்டாப்பா நெடிய பஸ்ஸில் போய் திரிகிற மாமாக்கு அந்த பஸ்ஸில் நெடிய போய் திரிகிற மாட்டாப்பா பைக் கொண்டுட்டு வா 2 பேரும் போய் லீசிங் கதைச்சு பார்ப்போம் போட்டு நானும் கௌசி என்னையும் போய் எங்கே ஞாபகம் வருது இல்லை கண்டி தாண்டி அங்கால கட்டுக்கோஸ்தோட்ட இங்கால கம்போல நாவலப்பட்டியில் இருக்க எல்லா லீசிங் கம்பெனிலையும் போய் நாங்கள் இப்படி டென்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு தரப்போனா அவன் சொன்னான் பேசிட்டு இருந்தால் கொண்டு வா காசு இருந்தால் கொண்டு வாங்க எல்லா இடம் அலைஞ்சிட்டு கௌசினை சொன்னேன் கௌசினை போகிறேன் நான் அடுத்த 2 மாதத்தில் எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் இந்த டியூஷன் கிளாஸில் எடுக்கிறேன்னு சொல்லி நானும் கௌசினாவும் கௌசினா இப்போ லண்டனில் ஃபேமஸ் சர்ஜன் ஓர்த்தோடோன்டிக் சர்ஜனோ என்னமோ பெரிய ஃபேமஸ் சர்ஜன் அண்ணாண்ட ப்ரொஃபைல் பார்க்கிறேன் அண்மையிலையும் கதைச்சினான் சீனியர் தான் அடித்தவர் தான் ஆனால் அந்த அனுபவங்களையும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு கௌசினா நான் தெரிஞ்சப்ப நான் அன்றைக்கு 2022 ஜோசி ஜித்தன் கௌசினா எங்களை பைக் இல்லாமல் 2 பேரும் இதில் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் டே எப்படியா ஒரு நாளைக்கு ஒரு பைக் கொண்டு எடுக்கிறது அட்டா பாட்டு நான் நினைக்கிறேன் 2000 பெரும்பாலும் 2007ஆம் ஆண்டு ஜூன் ஜூலை பகுதிகளில் வந்து நானும் கௌசியை நாம் ஜோதிச்சு கொண்டுக்கிறோம் ஏதாவது பைக் கொண்டு எடுத்தாண்டெல்லாம் தானே பைக் கொண்டு எடுத்தால் சூப்பர் தானே என்று சொல்லி நாங்கள் ஜோதிச்சு ஃபீல் பண்ணி கொண்டு அதில் இருந்த காய்ச்சி தான் இதில் ஜோதிச்சு கொண்டுக்கிறோம் ஸோ அதையும் தாண்டி நாங்கள் அதுக்கு பிறகு வேறு கணக்கு அனுபவம் கொடுக்க ஒரு முறை வந்து சொன்னால் டேய் நெல்லி நீ என்னடா வெள்ளையா இருக்கிறேன் ஆகா கிழிஞ்சுது இன்றைக்கு எங்களுக்கு எப்படியும் தொங்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியும் வாரன் பின்னுக்கு பாட்டை போட்டானுங்கள் ஆகவே இதை போஸ்ட் பண்ணி போட்டு வீட்டுக்குள்ள இருந்து போடுற மிச்சது பின்னால் யாரோ ஒரு ஆள் மியூசிக் போட்டு கொண்டிருக்கு அது எப்படி சவுண்ட் வருமென்றால் இதில் மானிட்டைசேஷனில் யாரோ ஒரு ஆள் பாட்டு பேக்ரவுண்டில் போட்டோன்னு சொல்லி யூடியூப்பில் மானிட்டைசேஷன் இல்லாமல் போயிடும் ஸோ கௌசி என்ன வந்து ஒரு நாள் கௌசி என்ன இல்லை வைகுந்தண்ணா தான் இருக்குமா நினைக்கிறேன் வைகுந்தண்ணா வந்து ஒரு நாள் சொன்னேன் என்ன வெள்ளை நெல்லியாக இருக்கிறா வெள்ளை நீ வெள்ளையா இருக்கக்கூடாது நான் ஆஹா விளங்கிட்டு ஏதோ ஒன்று ஆப்படிக்க போகிறாங்க சரி இப்போ என்ன சொன்னா என்னடா ஒன்று ஷர்ட்டையும் டவுசரையும் போட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு கலெக்டரா இல்லாதையும் உருவிட்டாங்க ஃபுல்லா உருவினா அங்கால அலி இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கு போன்ல வீடியோ இருக்கு உடுப்பிலாம் தான் நிற்கிறேன் வீடியோ எடுத்துட்டு இருக்கு போன்ல இருந்து அலி பிடுக்கு சரி ஆனால் இது நாங்கள் சொல்லி அவங்க செஞ்சது அப்படியே எடுத்துக்கொள்வோம் ஆகவே நாங்கள் எந்த சீனியர்ஸை நான் வாழ்க்கையில் காட்டி கொடுக்க மாட்டோம் ஆனால் அனுபவமாக இருக்கட்டும் எங்களுக்கும் இதை நீங்கள் இதில் கலட்டி போட்டாங்க என்று தூக்கு போட்டு சித்தாக்களுக்கும் இனி இப்போ படிக்கிற ஒரு பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் ராகிங்கை ஆதரிப்பதற்காக இல்லை யாராலையுமே தண்டிக்கப்படாமல் திட்டமிட்ட ரீதியில் ராகிங்கை தந்தால் அதை நீங்கள் தாங்கிறதுக்காக இந்த வீடியோ அப்போ சரி என்று போட்டு எனக்கு விளங்கிட்டு பிரச்சனை ஏதோ போகுதுண்டு அப்போ சொன்னா ராண்டி கலட்டுறா நெல்லியில் உடுப்பு இல்லாத என்னடா அவன் உடுப்பு போட்டு கஷ்டப்பட்டு கொண்டுக்கான்னு அவன் வந்து சேட்டை கலட்டி ட்ரௌசரையும் பிடிச்சி உருவி விட்டான் அவன் வேற எங்கேயாவது ஃபன் எடுக்கிறேன்டால் அவன் இல்லாமல் வந்து ஃபன் எடுக்கிறார் ராண்டி பார்த்து கொண்டு தான் எப்படியாவது கண்டாக்ட் பண்ண ஒரு குரலை கேட்க கொண்டு ஆசைடாப்பா ராண்டி நாசாவும் சரி என்று போட்டு கலட்டின உடனே அப்போ நாசாட்ட சொன்னா என்னடாப்பா பக்கத்தில் ஒரு ஒயிட் போர்டு ஒன்று நிற்குது பெயிண்ட் அடிக்காம நிற்கிறேன் ஆஹா என்னமோ செய்ய போறாங்கன்றது ஒன்று விளங்கிடு இப்படியே நிற்கிறேன் ஆஹா ஜஸ்டியா வேணா ஜஸ்டியா அப்படி ஜஸ்டியா அறா
பெயிண்ட் அப்படியே பெயிண்ட் வேற அடிக்க போனா பெயிண்ட் இல்லை. பக்கத்துல ஷூ போலிஷ் ஒன்று கிடக்குது, கருப்பு கலர் ஷூ போலிஷ் ஒன்று இருக்கு. இவனுக்கு அப்பதான் சான்ஸ் கிடைச்சா சரியே ஏதாவது என்ன. நாங்கள் 4 பேர்கள் எங்களுக்கு அடிவாடு பொறா வாரம் பெயிண்ட் அடிக்கிறோன்னு போட்டு நாசாவும் 2 எடுத்தானா ஷூ போலீஸை வச்சாங்க கை அப்படியே ஷூ போலீஸுக்கு ஆட்டி ஷூ போலீஸ் விடாம முழுக்க அதான் ஃபுல்லா கருப்படிச்சு முடிச்சிட்டாங்க. கருப்படிச்சு முடிச்சுட்டு இவனை பார்க்க முடிச்சான் பத்திராளி மாதிரி இருக்கிறாப்பா. இந்த அப்ப ஸ்கல் எல்லாம் படிக்கணும், மண்டியோடுகள் எலும்புகள் கிளவி கிள்ளுகள் ஸ்கபியூலா எல்லாமே இருக்கு. ஒரு நூல் எடுத்து கட்டி காலத்தில் தொங்க போடுங்களாண்டு அந்த வீடியோ இருந்தா பிறகு என்ன தாங்க செய்வது நானும் எனக்கு பார்க்கணும். அது சரி என்று போட்டாங்க. போட்டிவே நம்மகிட்ட சிரிப்பிச்சிருச்சு உனக்கு என்ன பார்த்து அப்படி உன்னோட படிக்கிற ஒரு பட்ச்மேட் ஒருத்தனை நாங்க சொன்னதுக்காண்டி போலீஸால கருப்படிச்சு நீங்கள் அவன் கழுத்துல எலும்பெல்லாம் போட்டு அவமானப்படுத்துறீங்க. என்னடா இதாண்டா உங்களுக்கு பட்சிலுக்கு ஒட்டுமே என்னடா அப்படியே நெல்லி அறா அவங்க 2 பேருக்கு வேண்டி 2க்கு அடிக்கவே தேவையில்லை. அவனை ஆல்ரெடி கருப்பு நாசா மண் ப்ரௌன் கலர் சும்மா இருந்துருக்கணும். பக்கத்து ரூம்ல எல்லாம் அப்படியே எலும்பை போட்டபடி உடுப்பு இல்லாம போய் தட்டி குருத்துமா உங்களுடைய சப்பாத்து பொலிசை இனாவா கேட்கிறோம் சிங்கள வண்டி எல்லாம் கேட்டு அவனுக்கு பேருந்து திருப்பி கொண்டே கொடுக்காத அடியும் போட்டவன எங்கடா திருப்பி வந்தாங்கடா அந்த சப்பாத்து போட்டு நான் எம்பி திந்தான் கிட்ட கேட்டு சும்மா இருந்திருப்பணும். 3 பேருக்கும் அடி மேலே கீழே பெயிண்ட். இப்போ 3-4 பேருக்கும் பெயிண்ட் அடிச்ச அப்படி. இப்போ சொல்லியாச்சும் ஒரு பட்சில் ஒற்றுமை இருக்கணும். 2 பேர் மாறி மாறி ஆளாளுக்கு குளிக்க பார்த்து விடண்டு. இந்த ரேகிங் ஏன் நடந்த என்றால் அவங்க அந்த செய்தது அந்தது. நாங்கள் இந்த ஒரு வருஷம் தான் 2 இருந்தாங்க. ஒரு ஆள் காய்ச்சல் என்றாலும் விட்டு கொடுக்குறீங்கள, ஒரு ஆள் காசு இல்லை என்றாலும் புரியல. 2 நாசாக்கு ஒரு கஷ்டம் என்றாலும் அவன் மன்னர்லேருந்து வந்தவன், நான் ஜாழ்ப்பாணலேருந்து வந்தவன், இவன் ட்ரிங்கோலேருந்து வந்தவன், அவன் மட்டக்களப்புலேருந்து வந்தவன். எந்த பிரதேசவாதமும் இல்லை. அண்ணன் தம்பி மாதிரி தான் நாங்கள் 4 பேரும் இருந்தாங்க. நாங்கள் இவங்க எங்கிட்ட செய்த சீனியர் செய்த இந்த கஷ்டங்களை வந்து நாங்கள் ஒரு நாளுமே கேவலமா அவர்களை கூடாம நினைச்சதும் இல்லை, ஒன்றும் செய்ததும் இல்லை. இன்னொரு அனுபவம் ரேகி கூடி போய் கடைசியா ஒரு முறை ரேகி முடிகிற நேரம் 6 மாதம் இப்படி ரேகி ஃபண்ட் எடுக்கிறாங்களா அப்படி இருக்கும். பெறாவில் தெரியாத இடத்துல ஒரு நாள் கூப்பிட்டு வாழைப்பழம் எல்லாம் தருவாங்க சாப்பிட. சொல்லுவானால் பசிக்குது அடாண்டு. இப்போ ஓம் ஜெஸ்டியா பசிக்கின்றா 100 ஆசை வந்து வெளியில் வாழைப்பழமும் மங்குஸ்தான் பழமும் இருக்கு வேண்டி கொண்டு வாடாங்க. ரைட் இப்போ வேண்டி கொண்டு போனால் அவங்க சாப்பிட தரப்போறாங்க தான் போட்டு பார்த்தா உடைங்கடான்னு உடைச்சு பழம் எனக்கு நாங்கள் நினைப்போம் உடைச்சு மற்றாளுக்கு மேலே சொல்றாங்க. அடே அந்த உலக வெள்ளையா கிடக்கும் அது கூட அசாமான் அதை கொண்டு வாங்கி வேண்டுவாங்க. வேண்டிட்டு இது இந்த கூட சாமான நாங்கள் சீனியர்ஸ் சாப்பிட்றோம்னு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு என்ன செய்வாங்க, டேய் நல்ல சாமான கையில சும்மாடா வச்சிருக்கீங்க சாப்பிடுங்கடா. இது வெளி கோது மங்குஸ்தான் கோதபடி சாப்பிட்டு அப்படி இருக்கு. சாப்பிட்டுருக்கேன் ஃபுல்லா சாப்பிட்டுருக்கேன். வாழைப்பழத்தோட சாப்பிட்டுருக்கேன். அன்னாசி பழத்தின் வெளித்தோட சாப்பிட்டுருக்கிறோம். தெரியாத பழங்கள் அந்த ஏதோ வெடுக்கு நிறைய ஒரு மனம் ஒன்று நடக்கும். ரம்புட்டான் ஃபுல்லா சாப்பிட்டுருக்கேன் முடியாத. ஆனா கோபிக்கல, அடிபடையில அவங்களுக்கு அடிக்கல, சண்டை பிடிக்கல, ஒன்றுமே செய்யல. ஏனென்றா அது நாங்கள் ஒரு ரிலாக்ஸா ஒரு கோபம் தனிப்பட்ட கோபமா பார்க்கல. அதுகளெல்லாம் தாண்டி வந்தபடியாக தான் 2 வரைக்கும் நாங்கள் இவ்வளவு சனம் விமர்சிக்கிறதுக்கு நிற்கிறோம். அதான் உண்மை. அந்த ரேக்கிங் எங்களுக்கு வந்து பாடம் படிப்பிச்சிருக்கு. இதன் உச்சகட்டம் இப்போ பார்ப்போம். ஒரு தடவை ரேகிங்ல வந்து எனக்கு தான் அடி விடுகிறது. உங்களுக்கு என்னதை சொல்றேன், என்னோட சொல்றேன். நான் போறதுக்கு முன்னே 3 மாதத்துக்கு முன்னமே நான் மொலிகுலர் பயாலஜிக்கு போயிட்டு தான் இங்கே போனேன் நான். ஆகவே 3 மாதத்துக்கு முன்னர் வந்து எங்களுடைய மற்ற 3 பேருக்கு ரேகிங் தொடங்கி இவங்க அடிச்சு களைச்சு விட்டாங்க. அடி உங்களுக்கு ரேகிங் இல்லை போங்கடா. ஒரு முறை மறுபடியும் சீனியர்ஸ் எல்லாரும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு தெரியும் அன்றைக்கு ஏதோ குசுதான கதைக்கிறாங்க மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கிறாங்க. அண்டிரவை கூப்பிட்டு எல்லாருக்கும் செப்பல் அடி என்ன சும்மா சொல்லி வேலையில செப்பல் அடி நோற அளவுக்கு நொந்து அழுகிற அளவுக்கு அடி. டேய் நாளைக்கு ஒரு நாதாரி ட்ரெயின்ல வாரான், கட்டன்ல இருந்து ஒரு ட்ரெயின்ல நாளைக்கு ஒரு நாதாரி வாரான். நாளையில இருந்து உங்களுக்கு இதாண்டா அடி. அதுக்கு இப்போ உதாரணமா தான் தந்து வைக்கிற மட்டும் முதல் நாள் செப்பல் அடி. ஒரு 3 மாதம் கழிச்சு தான் சொல்றாங்க, டே நாயே நீ வந்த முதல் நாள் அடிக்க தொடங்கினாங்கள்ரா அடி. 3 மாதம் மச்சான் என்ன நாசத்துக்கு டெண்டில் வந்து தொலைச்சாய். மொழிக்குள்ள பயிற்சியில இருந்திருக்க வேண்டியாடா நாசமா போனவனே. நீ வாரான்றதுக்காண்டி தாண்டாப்பா இவ்வளவு அடி விழுது எங்களுக்கு கண்டு. அப்பவே நாங்க வெண்டு கனகாலம் சொல்லி கனகாலம். நான் மட்டும் இல்லை, எங்கண்ட டென்டல் ஃபேக்கல்ட்டி இல்லை, அக்ரிகல்ச்சர் தமிழ் படியல், வெட்டினரி தமிழ் படியல், டென்டல் தமிழ் படியல் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணப்பட்டுட்டு ராமநாதன் அர்ஜுனான் ஒருத்தன் வாரான். உன விட்டா சிக்கல். எல்லாருமா சேர்ந்து ரேக் பண்ண முடியும். ஜசிவனை பார்த்து கொண்டிருப்பீங்க, கௌசியனை பார்த்து கொண்டிருப்பீங்க, பார்த்தா சந்தோஷம், பிரதீவனை பார்த்து கொண்டிருப்பீங்க. வேற யார் இருக்கிற சீனியர்ஸ்
எங்கள் டென்டல் ஃபேக்கல்டி அக்கா ஒரு ஆள் இருக்கிறா இங்கே ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் குந்தனை பார்த்து கொண்டிருப்பீங்க. இவன் வாரானண்டு அடியண்டா செப்பல் அடி அடுத்த நாள் விடிய தான் எனக்கு திட்டுறார்கள். அட நாதாரி நீ வாரன்றதுக்காண்டி எங்களுக்கு இப்படி அடியண்டு 3 மாதம் தொடர்ந்து அடி சொன்னாங்க. ஏன்டா அவங்களுக்கு அடி விழுது தெரியுமாட்டு அவங்கள்ட்ட கேட்குறது தெரியாது ஜஸ்ட் மாட்டு. அடே உன் அர்ச்சனா காட்டுதாண்டா வந்து நெல்லியோட நீங்கள் நிற்கிறீங்களோ அதுக்காண்டி தானே அவங்களுக்கு அடி விழுது. அப்படி பண்கண்டு கடைசியா முடிகிற நேரங்களில் கௌசியனோட இருக்கிற பழக்கம். கௌசியனா யாருமே அடிக்காது, நல்ல மனுஷன். கிட்ட வந்தேடே என்று கேட்டு சரி போ அவ்வளோதான் செய்யும். அப்போ நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். கௌசியனா கல்யாணம் கட்டி ஒரு அக்கா ஒரு ஆள் இருக்கிறா. அப்படி நீங்கள் சோழக்கி சொல்லிய வேலை இல்லை. அப்போ அடுத்த குந்தண்ணே பாவம், குந்தண்ணே அப்பவே மறி பண்ணிட்டு நினைக்கிறேன். அம்மா மோசம் போயிட்டான் ஏதோ குந்தண்ணே எக்ஸாம் ஃபெயில் ஆகினது செகண்ட் இயர்லேயே இருக்கு. இன்னும் குந்தண்ணா இப்போ இருக்கிறார ஒரு நாள் போயிட்டு யாரும் தெரியாது. இப்போ குந்தண்ணையும் நீங்கள் யாராவது கல்யாணம் கட்டி இருக்கிறார்கள். அக்காவும் எனக்கு தெரியும், அவள் அவங்களோட சீனியர் தான். போத்தா வெரி நைஸ் கப்பிள். ஆனால் லைக் பண்ணினவே கூட செய்தவங்களும் இல்லை. கடைசி ஒரு நாள் கொண்டு என்ன குருந்துவத்தையில் கொண்டு போய் கடைசி ஒரு விளம்பர ரேக்கிங். அப்போ டேய் ரேக்கிங் எல்லாம் கௌசி நான் சொல்கிறேன், டேய் நெல்லி ரேக்கிங் எல்லாம் முடிஞ்சடா, எல்லாரும் உனக்கு அடிக்கடி அடித்து களைச்சு போனாங்க. எல்லாரும் பேசுகிறாங்க மச்சான் எனக்கு உனக்கு அடிக்கணும் மாதிரி, எனக்கும் உனக்கு அடிக்கணும் மாதிரி இருக்கு மச்சான். ஆனால் கோணம் வருது இல்லைடாப்பா, என்ன சரி ஏதாவது சொல்கிறேன் உனக்கு அடிக்கிறது கேட்டு அதெல்லாம் போடா பேயான். அட நாயே எனக்கு பாது இவ்வளோ மரியாதை தந்து இவ்வளோ பாமட்டு விட்டுருக்க, நீ எனக்கு போடா பேயான்னு தூசணத்தால பேசுறீங்க. அது கொடுத்துமா நீங்கள் அடிக்கணும் என்பதுக்காக சொன்னேன். கொடுத்துமா நக்கல் வேறு உனக்கு பாண்டு பெல்ட்டை கலட்டி கொண்டே கழுத்தில் கட்டி பாவி கொண்டே தொங்க விட்டான் ஒரு ஆணியில் பார்ஷியல் ஹேங்கிங் கழுத்துல. ஆனால் நான் உயரம் பண்ணபடியா போட்டு தண்ணியால் கொண்டு வந்து போட்டு சாக்க என்ன துவாயை கொண்டு வந்து ஈரமாகி போட்டு தண்ணி போதாட அடிச்சாங்க. உறிஞ்சி போட்டு ஒரு அடி வாழ்க்கையில் அவங்க யாரும் அடிக்க மாட்டாங்களா அப்படி. ஆனால் நான் கௌசியனோட கோபமோ இல்லை, கௌசியன்னா என் சொந்த அண்ணா வேறையும் விடமே இல்லை. அந்த நான் சொல்லுவேன். ஏனண்டா அது முடியுது ரேக்கிங், இதெல்லாம் ரேக்கிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ எல்லாம் அந்த ரேக்கிங் நடக்குது எனக்கு தெரியாது. ஆனால் ஒழுங்கான ரேக்கிங் நடந்து கொண்டிருந்த காலம் இப்படி 1000 பேர் பொம்பளைக்கு முன்னால் என் உடுப்ப கலட்டையில் என் சீனியர்ஸ் அவங்க எங்களுக்குள்ளே ஒரு சகோதரமாகி போனாங்க, எங்களோட உறவாகி போனாங்க. அதான் உண்மை. அது ஜசிவண்ணை யாருக்கட்டும் ஏதோ ஒரு கிட்டடியில் வந்து ஏதோ ஜசிவண்ணை வெட்னரி என்று சொல்லி யாரோ ஒரு ஆள் கழிச்சிட்டு நான் போய் கொடுத்துட்டான் ஃபேஸ்புக்கில், ரசி உனக்கு வேணுமெண்டா ஜஸ்டிவண்ணா வெட்டினரியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு என்ன ஜஸ்டி ஏடாண்டு. எனக்கு என்ன ஜஸ்டி என்றால் அந்த காலத்தில் நான் டென்டல் இருக்கீங்க அவன் ஜஸ்டிவனை பார்த்து தான் நான் இந்த எல்லாரும் கேட்பியல் என்னட்டு அடிக்கடி நீ என்னட்டா இவ்வளோ வடிவாக ட்ரெஸ் பண்ண வலிக்கிறேன். போய் ஜசிவன் அருமதுரைன்னு ஒன்று இருக்கு, போய் பாருங்க அவன் ட்ரெஸ் பண்ணுறது. அவன் ட்ரெஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வெட்டினரி சர்ஜன் 3 பிள்ளைகளோ என்னமோ. நான் ஜஸ்டிவனோட கழிச்சுக்கான ஆளும் பார்க்குற உத்திப்பா என்னட்டா அவன் இப்படி கலர் எல்லாத்தையும் போடுறாண்டு. ஒரு லைட் ப்ரௌன் போட்டால் ஒரு டார்க் ப்ரௌன் ஒரு பெல்ட் உண்டு. அப்போ அவர் தான் பைக் கொண்டு வச்சிருந்த பேராவில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருந்து சிங்க மாதிரி கூட்டிட்டு வேற அங்கேயே. அப்போ யோசிக்கிறேன் இந்த நாதாரியை பார்த்து நானும் ஒரு நாளைக்கு உனைய மாதிரி ட்ரெஸ் பண்ணி உனைய மாதிரி வடிவாக இருக்கணும். அப்படி ஒரு மொடர்னா எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தார்கள் தான் நாங்கள் ஜசிவண்ணாவாக இருக்கட்டும் வெட்டினரி சர்ஜன் தான். ஆனால் இப்போ கண்டாலும் அண்ணா அண்ணா தான். நான் இப்போ எம்பி ஆனால் அண்ணா கண்டா அண்ணா அண்ணா தான். இப்போ கௌசி அண்ணா வந்தால் நான் ஒரு எம்பி ஆனால் கௌசி அண்ணாண்டா எனக்கு உயிர். அடிப்புடுக்கு வந்தால் கட்டி பிடிச்சி கொஞ்சுவேன் அவ்வளோதுக்கு உயிர். ஆனால் எனக்கு என்ன செஞ்சுருக்காங்க, உடுப்பை கட்டி போட்டு வீடியோ எடுத்திருக்காங்க. ஆனால் அது நான் மனசில் வச்சிருக்கணும். இல்லை சில விஷயங்களை ரேகிங் பண்ணுற நீங்களும் வடிவை பார்த்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் சாகும் வரைக்கும் சகோதரங்களை விட உறவா வாரது எங்களோட ஜூனியர்ஸும் சீனியர்ஸும். பேட் சீனியர்ஸை பற்றி நான் கதைக்கிறேன் இப்போ சொல்கிறேன். இந்த கடைசி நாள் முடிஞ்சுது. கடைசி நாள் முடிஞ்சு இதான் எங்கள்கிட்ட பேராது நான் ரேகிங் அனுபவம். கடைசி நாள் முடிஞ்சு சொன்னாங்க கொம்பாட் பாடி ஃபீடிங். கொம்பாட்னு சொல்கிறது சிங்களத்தில் ஏமாத்துறதுன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு சொன்னாங்க உங்களுக்கு பாடி ரேகிங் முடிஞ்சது, ஜூனியர்ஸ் எல்லாம் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. எங்கேயோ நான் நினைக்கிறேன் கம்போல பக்கம் எங்கேயோ ஒரு மலையின் மொட்டை உச்சந்தலையில் ஒரு ஃப்ளாட் இருக்குது, அங்கே கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் சொல்கிறாங்க யூ ஆர் ஃப்ரீ பர்ட் டுடே நவ் ஃப்ரம் நவ் ஒன்வர்ட்ஸ். நீங்கள் எல்லாரும் ஃப்ரீயடாப்பா, இனிமே சீனியரும் இல்லை ஜூனியரும் இல்லைன்ற ரேக்கிங் முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. நீ சும்மா இருக்கணும். அங்கே இருக்க சீனியருக்கு அடிக்க போய் அவங்களோட சீனியருக்கு இழுத்து பேசி சேட்டில் அதை கிழிச்சு தூசணத்தாலையெல்லாம் பேசி கடும் ஃபன்.
ஒன்றுமே கதைக்கல. எல்லாம் சிரிச்சு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு வந்து ரக்கி விட்டாங்க. ரக்கி விட்டாங்க. யாரா சொன்ன உங்களுக்கு மண்ணா அடி உங்களுக்கு ராக்கி முடிஞ்சிட்டு நடை இல்லை. அது கொம்பாட் பொடி ஃபீல் நடை கொண்டு வச்சு ஒரு விதமாக தந்தானுகள் சொர்க்கா ஒரு சொர்க்கம். எவ்வளவு கோபம் இருக்கும். அடி என்ன அடி. ஆனால் நாங்கள் ஜாங்க போய் எங்கேயும் வீசிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ இல்லை. நாங்கள் வெளியால் போய் ஆனால் கேவலமான ராக்கி தந்தவங்களோ இல்லை. பாசமாடாப்பா நெல்லி. நம்மளும் என்ன மட்டும் சொல்கிறேன். நான் 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி டேட்டோட சொல்கிறேன். அந்த கேட்ட சீனியர் லவ் நான் வேறு வெளிக்கிறேன்னு தெரிஞ்சவொடனே நெல்லி நீ தனியாக போக கஷ்டம். நான் வந்து உன்னை குருநாகல் வரைக்கும் விட்டுட்டு வரான்னு தன் சொந்த காசில் பேன் புக் பண்ணி கொண்டு வந்து குருநாகலில் விட்டுட்டு போனதான் என்னுடைய பிரதீபன். தன் சொந்த காசில் வேறு உனக்கு சிங்களம் தெரியாது சனி எங்கேயும் போய் மாட்டிடுவேன். கண்டிப்பாக இந்த குருநாகல் கொண்டு விட்டு குருநாகலில் இருந்து அப்படியே நேர ட்ரிங்கோ பாஸ் ஏற்றிட்டு போயிட்டு வா மச்சான் நாங்கள் திருப்பி சந்திப்போம்ட்டு அனுப்பி விட்டது தான் எங்களுடைய பிரதீபன் அண்ணா. இதுதான் என்னுடைய சீனியர். அதை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். ஸோ அந்த கடைசி நாளுக்கு பிறகு ரேகி முடியுது. ஹில்டாவில் இந்த ஞாபகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சரியான சந்தோஷமாக இருக்கும். ஹில்டாவில் இருக்கிறார்களுக்கு இந்த ஞாபகங்களை வேண்டிக் கொள்ளுங்கடா சீனியர்ஸை கேட்டு. ஆனால் கேவலம் அம்பியை ட்ரீட் பண்ணாங்க ஜூனியர்ஸை. இப்போ தான் நான் பார்க்குறேன் வீடியோ எடுக்கிறது, பொம்பளை 2 உடுப்பு கலட்டி விட்டு வீடியோ எடுத்து அனுப்புறது. அது யாழ்ப்பாணத்தில் நடந்தது. நான் கதைக்கிறேன் அதை பற்றி. அது முடிய எங்கட அக்கா மேலே தான் சீனியர்ஸாக இருந்தவ அம்மா மேலே இருக்கச்சவன். அது முடிய கடைசி நாள் ட்ராகிங் முடிஞ்சது. அந்த உண்மையாக ஒஃபிஷியலாக அறிவிச்சுட்டாங்க ட்ராகிங் முடிஞ்சது. சும்மா இருப்பேன் நான் வையுந்தன்னாண்டு அவ்வளோ உடுப்பையும் எடுத்து கொண்டு போய் இங்கே போண்டில் டம்ப் பண்ணினான். இங்கே ஹில்டாக்கு முன்னால் ஒரு போண்டில் இருக்குது. புது ஷர்ட்டு ட்ரௌசர் எல்லாமே கொண்டு அந்த இதுக்குள்ளே புதைச்சினான். வையுந்தனாவை தூக்கி கொண்டு போய் அதுக்குள்ளே போட்டு நாங்கள் தண்ணிக்குள்ள அமர்த்தி கொலை செய்கிறது ட்ரை பண்ணினாங்க. ஆனால் வையுந்தன்னா தான் நான் தான். அதுதான் என்னுடைய பேராதன வாழ்க்கை எனக்கு தந்த உண்மையான நல்ல அனுபவம். சரி, விஷயத்துக்கு வருவோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒரு மனநோயாளிகள் மொத்த இடம். அண்மையில் சிவகுமார் சார், ப்ரொஃபஸர் சிவகுமார் சொல்லியிருப்பார். ஒரு மனநோயாளிகள் மொத்த இடம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 70% மாணாக்கள் உண்மையான மனநோயாளிகள். ஈகோ லெக்சரர்ஸாக இருந்தாலும் சரி, அங்கே படிக்கிறார்கள் வந்து வளர்க்கப்படுறதும் அப்படித்தான். வவுனியா டிஸ்கஷன் குரூப், யாழ்ப்பாணம் டிஸ்கஷன் குரூப், F9 டிஸ்கஷன் குரூப், சென்ட் ஜான்ஸ் டிஸ்கஷன் குரூப் அப்போவே தொடங்கிற மாடிபாடு. அப்படி ஒரு கேவலமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இதன் ஆரம்பம் எப்படி இருந்தேன்னு சொன்னால், பிரதீபன் சிவகுருநாதன் ஒருத்தர் இருக்கிறார். ஒரு டாக்டர், ஒரு ஆள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தான் வேலை செய்கிறார். நீ வெள்ளையா இருக்கிறா என்றதுக்காண்டி, உயரமா இருக்கு, இவர் கட்ட கருப்பு அசிங்கம், நான் வெள்ளை உயரம் என்றதுக்காண்டி என்னுடைய கைகளில் வந்து இப்படி பேனையை இப்படி அமர்த்திட்டு இப்படி அனுப்பிட்டு இப்படி பிடிக்க சொல்லிட்டு அடிப்பான் பாவி இடத்துல அடி. இப்படி ஒரு அடி எப்படி இருக்கும். ஆனால் நான் போய் வழக்கு போடுவேன்டா இல்லை. நான் அந்த மனநோயாளிகளை மன்னிச்சு நான் அதை எப்பயோ மறந்து போயிட்டேன். பிரதீபன் குமரகுருநாதன் என்னுடைய ஃபேஸ்புக்கில் இருக்கிறார், நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த மனநோயாளி அப்படியும் என்ன தண்டிச்சது பார்த்துச்சுது. ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படையில ஒரி பண்ணல. ஏனென்றால் நான் நல்ல சீனியர்ஸை கடந்து வந்திருக்கிறேன். பேராதனையில் உயிருக்கு உயிரான உறவுகளோடு இருந்து வந்த எனக்கு இந்த மாதிரி மனநோயாளிகள் ரேக்கிங் தாரதை நான் அதை பெருசாக எடுக்கல. அதுவும் பரவாயில்லை. ஆனால் ஜெக்னாலையும் எத்தனையோ நல்ல அண்ணமாக இருந்தவ, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனையோ நல்ல அண்ணமாக இருந்தவ. அன்னி 26 பேட்ச் ஃபைனல் இயரில் இருக்கல. ஆனால் என்னுடைய பட்ச்மேட்டே என்னோட வந்து ரேக் பண்ணின வரலாறுகளும் இருக்குது. நான் 2 வருஷம் பிந்தி டென்டலுக்கு வந்துட்டேன்டாண்டி எனக்கு அதை அடிக்க போனான். யாழ்ப்பாணத்தில் அடிக்க போனான். யாழ்ப்பாணம் இதில் 30th பேட்சில் அடிக்க போனான். ஆனால் மனநோயாளிகள் மேலே தான் பழகி கொண்டு நாங்கள் நல்ல சீனியர்ஸோட நல்ல சீனியர்ஸ் தான் பழகி கொண்டாங்க. இப்போ அடித்த வலி இப்போவுமே எனக்கு அந்த வலி கைகளில் இருக்குது. இந்த மனநோயாளி இப்போ ஒரு அரசியல்வாதிகளுக்கு கமெண்ட் சொல்கிறதா இந்த புத்தகங்களில் எழுதுறதும் அது மாதிரி ஒரு கொஞ்சம் மனநோயாளிகள் தான் இந்த புத்தகங்களை எனக்கு எதிராக எழுதி கொண்டிருக்கு. நல்ல சீனியர்ஸ், நல்ல ரேக்கிங் இருந்தது. நாசமான போன சீனியர்ஸ் இப்படியும் ரேக்கிங் இருந்தது. இதுதான் அந்த ரேக்கிங் கெட்டதுன்னு சொல்லிடாது, பேராதனை கெட்டதுன்னு சொல்லிடாது, யாழ்ப்பாணத்து ரேக்கிங் நல்லதுன்னு சொல்லிடாது. உங்களோட சீனியர்ஸை பொறுத்து தான் நீங்கள் வேண்ட ரேக்கிங் பொறுத்தது. ஆனால் ரேக்கிங்ன்றது தடை செய்யப்பட வேண்டியது. ஆனால் நான் என்னுடைய ரேக்கிங் ஞாபகத்தை எப்போதுமே எனது மனதுகளில் தடை செய்ய மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 6 பேர் தோழர்கள், 6 பேர் உறவுகள், சாயங்களையும் கடைசியாக நச்சிட்டு சாகிறது கௌசிய நாடமுகத்தையும் பிரதீபன் நாடமுகத்தையும் வைகுந்த நாடமுகத்தையும் தான். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.